அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பில் நம்ம வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 20 வரையும் பார்த்துருக்கோம். அதோடைய தொகுப்பு, அதோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான குரூப் 1லேருந்து குரூப் 4 V.A.O எஸ்ஏ மற்றும் அனைத்து விதமான காம்படிஷனுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஒரு தொகுப்பாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இந்திய அரசியலமைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 மெயின்ஸுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இதில் நான் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 21. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 14 வந்து பார்ட் 14 பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்துடலாம். போன வீடியோவில் எதை பற்றி பார்த்துருப்போம்னா ஃபைனான்ஸ் ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அது வந்து பார்ட் 12 பகுதி 12 நிதி உறவுகள், மத்திய மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய நிதி உறவுகள் பற்றியும், பார்ட் 3 ட்ரேட் காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், பார்ட் 14 வந்து ஒர்க் ஷேர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 14 பகுதி 14 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒர்க் ஷேர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஒர்க் ஷேர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய வேலை மற்றும் அதோடைய அதிகார பகிர்வுகள், அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பகுதி 14. இது வந்து ஆர்டிக்கல் 308லேருந்து 323 வரையும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 309. இந்த 309 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் அண்ட் condition of service of persons serving the union or a state. இது வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து டிஎன்பிசியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்பிசி ரிலேட்டட்னா ஒரு முக்கியமான ஆர்டிக்கல்னு சொல்லலாம். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்பிஎஸ்சி வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ்சி அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ். இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைவரும் எழுதக்கூடியது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது ஒரு மாநிலத்தை சார்ந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம். நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் இப்போ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி ஆணையை வந்து யார் வழங்குவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் உங்களுக்கு பணி ஆணையை வந்து வழங்குவார். அதே போல் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் வந்து பணி ஆணையை வந்து வழங்குவார். அதை பற்றி சொல்லக்கூடியது தான். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். யூபிஎஸ்சியோடைய அதிகாரங்கள் வந்து யார்கிட்ட இருக்குது, ராஜ்யசபா மேலவை கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அது ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் டிஎன்பிசின்னு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் டிஎன்பிசின்னு இருக்குது, இங்கே எஸ்பிஎஸ்சி அப்படி இருக்குன்னா நம்மளுக்கு தேவையான இப்போ நம்ம மாநிலத்துக்கு இந்த எஸ்பிஎஸ்சி பேர் மாற்றம் செய்யணுன்னா நம்ம செஞ்சு நம்ம டிஎன்பிசின்னு வச்சுட்டோம். ஆனால் மற்ற மாநிலங்களில் எஸ்பிஎஸ்சினே வச்சு கூட தேர்வுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 309. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 312. 312 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீஸ். இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் பற்றி பேசுது. இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் இந்தியா. முதல்ல இந்தியாவில் எது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஐஎஃப்எஸ் என்பது என்னது, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் 1946 ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவுடைய முதல் ஃபாரின் மினிஸ்டர் யார்? இந்தியாவுடைய முதல் ஃபாரின் மினிஸ்டர் வந்து நேரு. வெளியுறவுத்துறை அமைச்சர், முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா நேரு. அடுத்து ஐஏஎஸ். இந்த ஐஏஎஸ் வந்து முதல்ல எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1948, ஐபிஎஸ்ஸும் 1948. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, இதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 315. ஆர்டிக்கல் 315 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், பொதுப்பணி தேர்வு ஆணையம். இந்த பொதுப்பணி தேர்வு ஆணையத்தை தான் நாம் இப்போ படிச்சுட்ருக்கோம். அதாவது தமிழ்நாடு பொதுப்பணி தேர்வு ஆணையம், அதுதான் இப்போ நாம் படிச்சுட்ருக்கோம். அந்த எக்ஸாம்ஸ்க்காக தான் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் முன்னே சொல்லியிருக்கேன்ல எஸ்பிஎஸ்சி, அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாநிலக்கு, அது மட்டும் இல்லாமல் யூனியன் மத்திய அரசு, இது ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடிய பொதுப்பணி தேர்வு ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 315. இதில் என்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து 1926 வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா லீ கமிஷன் 1924 லீ கமிஷனின் பரிந்துரையின் பேரில் சென்னையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முதல்ல. இது வந்து 1926 நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்கூல் புக்கில், சமச்சீர் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா
1924னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு எக்ஸாமில் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாம்பிளோட அஃபிஷியல் கீழே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1926 கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் 1926 கொடுக்குறேன். இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து யூபிஎஸ்சியோடைய ஹெட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஹெட்டை வந்து யார் வந்து நாமினேட் பண்ணுவா, யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. யூபிஎஸ்சியோடைய ஹெட்டை வந்து நியமிக்கிறதுக்கும் யூபிஎஸ்சியோடைய ஹெட்டை உடைய பதவிக்கால அவரை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கும் யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? பிரசிடெண்ட் தான் இருக்குது. இந்த யூபிஎஸ்சி ஹெட்டோடைய பதவிக்காலம் என்ன அப்படின்னா 6 வருடங்கள் அல்லது 65 வயது வரையும். ஓகேங்களா? அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஹெட், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதை வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் தான் நாமினேட் பண்ணுவார். ஆனால் கவர்னருக்கு ரத்து செய்யும் அதிகாரம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி ஹெட்டை வந்து இவர் வந்து டிசால்வ் பண்ண முடியாது. யார் தான் ரத்து செய்வாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான். இவருடைய பதவிக்காலமும் 6 வருடங்கள் அல்லது 62 வயது வரை. யூபிஎஸ்சி ஹெட்டுக்கு வந்து 65 வரை, டிஎன்பிஎஸ்சி ஹெட்டுக்கு வந்து 62 வரை. இது வந்து பார்த்துக்கோங்க, ஏஜ் மாற்றிக்காதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 320. ஆர்டிகல் 320 எதை பற்றி பேசுதுன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொதுப்பணி தேர்வாணையத்தோடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், அதோடைய செயல்பாடுகள். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது யூபிஎஸ்சினா யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ரெண்டும் வந்து சொல்லக்கூடியது ஆர்டிகல் 320. அடுத்து நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம்? ஃபஸ்ட்லேருந்து பார்ட் 14 பகுதி 14 ஒர்க் ஷேர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், மத்திய மாநில அரசுங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேலை மற்றும் அதிகார பகிர்வுகளை பற்றி தான் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டிகல்ஸை எப்படி நினைவு வச்சுக்கிறதுன்னு இந்த ஷார்ட்கட் மூலிமா நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஆர்டிகல் வந்து 309, 312, 315, 320. 309 வந்து என்னது? ரெக்யர்மெண்ட். 312 வந்து ஆல் இண்டியா சர்வீஸ், 315 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், 320 வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது எப்படி நம்ம ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 309க்கும் 315க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3, 312க்கும் 315க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3, 315க்கும் 320க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 5. அப்போ 335 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த ஆர்டிகல்ஸில் நம்ம போட்டுடலாம். அடுத்து இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது அப்படின்னா, இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி. ஆல் இண்டியா சர்வீஸுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்னா பிஎஸ்சி. எதுக்காக இந்த பிஎஸ்சியோட வேலை என்னென்னா, பிஎஸ்சியில் போய் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஆல் இண்டியா சர்வீஸுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெக்யர்மெண்ட் என்ன ரெக்யர்மெண்ட்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ரெக்யர்மெண்ட். அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபங்க்ஷன் பண்ணுறது தான். அதுதான் இதோடைய ஸ்டோரி. இதை வச்சு நம்ம ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 14 ட்ரிபுனல் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரிபுனல்னால் தமிழில் தீர்ப்பாயம். இந்த ட்ரிபுனல் வந்து ஆர்டிகல் 323A 323B வரையும் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இது எப்போ எந்த அமெண்ட்மெண்ட் சட்டத்திட்டத்தின்படி எடுத்துகிட்டு வரப்பட்டதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது வந்து 1976 42வது சட்டத்திட்டத்தின்படி இந்த தீர்ப்பாயத்தை வந்து இணைச்சாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணாங்க. அடுத்து வந்து இதில் முக்கியமான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 323A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், மத்திய நிர்வாக தீர்ப்பாயம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலில் நிர்வாக தீர்ப்பாயம், தமிழில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலுக்கு நிர்வாக தீர்ப்பாயம். இதில் வந்து சேட் அப்படின்றத வந்து ஆரம்பித்தாங்க 1985 முதல்ல. சேட் அப்படின்றதன் விரிவாக்கம் என்னென்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னால் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் வந்து எதுக்காக அப்படின்னா, யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா, அந்த யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஊழல்கள்லையும் அதில் ஏதாவது கேசஸ் யாராவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை சரி பார்க்குறதுக்கும் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக தீர்ப்பாயம் தான் இந்த சேட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக? யூபிஎஸ்சி மத்திய அரசில் இருக்கக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸனுக்காக. அடுத்து 323B இது வந்து ட்ரிபுனல் ஃபார் அதர் மேட்டர்ஸ். இது எந்த தீர்ப்பாயம் எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 1994 ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபுனல் அண்ட் அதர் கேம் இன்டு ஆக்ட். ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபுனல்னால் வாடகை கட்டுப்பாட்டு தீர்ப்பாயம்.
அதுக்காக வந்து 1994 வந்து இணைக்கப்பட்டது. அடுத்து வந்து 2010 க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. க்ரீன் ட்ரிபுனல்னால் பசுமை தீர்ப்பாயம். இந்த பசுமை தீர்ப்பாயம் தான் என்ன பண்ணுச்சுன்னா, கேல் இருக்கு இல்லையா, கேல் ஃபேக்ட்ரி, அந்த கேல் ஃபேக்ட்ரிக்கு இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து இவங்க தான் வந்து விசாரித்தாங்க. இது போல் வந்து இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு அமைக்கப்படுறது தான் இந்த தீர்ப்பாயங்கள். இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 323B. இந்த வீடியோவில் நம்ம ட்ரிபுனல்ஸ் பற்றி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி இருக்கும், மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய வேலைப்பொருள் என்னது, அதோடைய முக்கியமான ஒரு ஷார்ட்கட்டும் நம்ம பார்த்தோம், அந்த ஆர்டிகல்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இதே போல் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம எலெக்ஷன் பற்றி முழுமையாக வந்து பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் என்ன, டிமானிஸ்ட்ரேஷன் ஆஃப் கமிட்டி என்ன, நேஷ்னல் பார்ட்டி என்னென்ன அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் லைனாக நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு முழுமையாக நம்ம ஒரு தொகுப்பாக தான் பார்த்துட்ருப்போம். அதனால் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அது கண்டினியூவாக பார்க்க உங்களுக்கு வந்து எளிமையாக புரியும். அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்டும் ஒன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது புரியலனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸாமில் போய் நீங்கள் நினைவு வச்சுக்க ஈஸியாக இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மெயின்ஸுக்காகவும் நான் நிறைய பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நன்றி, வணக்கம்.